சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். ஐயா ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் அடியேன் சக்தி சோமியா அவர்களும் வைகாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். நமஸ்காரம். இப்போ கோல்சாரம் வைகாசி மாதத்தின் சோபகிருத்து வருஷத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 15/5/2023 15/6/2023 வரையில் உண்டான நாட்களுக்கு வைகாசி மாதம் அப்படின்னு இருக்குது. வைகாசி மாதம் அப்படின்றது சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகக்கூடிய காலத்தை வைகாசி மாதம்னு சொல்கிறோம். சௌரமான மாதத்தின் பிரகாரம் வைகாசி மாதம் சூரிய பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபம் போகிறதுக்கு உண்டானது. கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு போகக்கூடிய காலத்தை ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம். வசந்த ருத்து. இந்த மாதத்தின் கோல்சாரம் பார்த்தீர்களேனால் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் குரு பகவான் புத பகவான் ராகு பகவானும், ரிஷப ராசியில் பார்த்தீர்களேனால் சூரிய பகவான், மிதுன ராசியில் சுக்கிர பகவானும், கடகராசியில் செவ்வாய் பகவானும், சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் கேது பகவானும், 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதம் பிறக்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த மாத கிரகங்களின் பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீர்களேனால் சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கும் 30ஆம் தேதி 30/5/2023 அன்னைக்கு பெயர்றார். அதே மாதிரி புத பகவான் மேஷத்தில் இருக்கிறவர் ரிஷபத்துக்கு 1/6/2023 அதாவது ஜூன் 1ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இதுதான் கோல்சாரத்தினுடைய விஷயங்கள். இப்போ பார்த்தீர்களேயானால் இந்த மாதத்தின் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே வைகாசி விசாகம். விசாகத்தின் பெருமை அப்படின்னா மிகப்பெரிய பெருமைகள்லாம் இருக்குது. வைகாசி விசாகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீர்களேயானால் நம்மாழ்வார் பிறந்த தினமாக அவதரித்த தினமாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாக பௌர்ணமி நட்சத்திரத்தில் ஆறுமுக கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்த நாளாகவும் 6 பொறிகளாக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தவராகவும் அன்றைக்கி கொண்டாடப்படக்கூடிய வைகாசி விசாகம் நாள். வைகாசி விசாகத்துக்கு வைகாசி பௌர்ணமிக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள்லாம் உண்டு. வைகாசி பௌர்ணமியில் ஏற்றத்தை பார்த்தீர்களேனால் புத்த பிரான் அவதரித்த நாளாகவும், புத்த பிரானுக்கு போதி மரத்தடியில் ஞானம் வந்த நாளாகவும் புத்த பௌர்ணிமா என்று அந்த நாளை கொண்டாடுறாங்க. இதை தவிர வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் காஞ்சி பெரியவா இங்கே அவதரித்ததா இந்த இது இருக்குது, டாக்குமெண்டேஷன் இருக்குது, அவருடைய பர்த் இது இருக்குது. அதனால் வைகாசி மாதத்தினுடைய பௌர்ணமிக்கும் வைகாசி விசாகத்திற்கும் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம். இந்த வைகாசியில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாள் அப்படின்னு சொல்கிறது. இந்த நாளில் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை, வாஸ்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு பார்க்கக்கூடியது. அதாவது புதுசாக இடம் வாங்கிறது, இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, நில அளவுகள் வச்சு பண்ணுறது. இதை தவிர இந்த நிலத்தில் பூஜை போடுறது, புதுசாக கான்ட்ராக்ட் எடுத்து புதுசாக அதை கட்டுறது, பெரிய பெரிய மேம்பாலங்கள் அதெல்லாம் கவர்மெண்ட் கட்டக்கூடிய காலகட்டம், புதிய இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடிய காலகட்டம்லாம் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் வச்சிங்களேனால் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது. ஏன்னா ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி நவமி நாள் எதுவுமே பார்க்க தேவையில்லை. அன்றைக்கி வாஸ்து புருஷன் என்றைக்கு கண் திறக்கிறாரோ அவர் திறந்த ஒரு 90 நிமிஷம் மட்டும்தான் முழிச்சுன்னு இருக்கிறதா ஐதீகம். 90 நிமிஷத்துக்குள்ளே அவர் தன்னுடைய காலை பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு 18 நிமிஷமும், அதுக்கு அடுத்த 18 நிமிஷம் குளிக்கிறது, அதுக்கு அடுத்த 18 நிமிஷம் அவர் பூஜை பண்ணுறதும், அதுக்கு அடுத்த 18 நிமிஷம் அவர் சாப்பிட்றதும், கடைசி 18 நிமிஷம் அவர் தாம்பூலம் தரிக்கிறதும் இந்த 5 வகையாக பிரிச்சிருக்காங்க அந்த 90 நிமிஷத்தை. அந்த காலகட்டத்தில் பொதுவாகவே அவர் சாமியை கும்பிடும் பொழுதும் அவர் தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் அந்த காலகட்டத்தில் நம்ம அவர்கிட்ட எந்த ஒரு பிரார்த்தனை செய்தாலும் நிலத்தை அதாவது வீடு கட்டுறதுக்கோ
மனையில் வந்து ஒரு பூஜை போடுறதுக்கோ கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வர்றதுக்கோ அன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்கி கையெழுத்து போடுறதுக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவேனால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். வாஸ்து புருஷன் அருளால் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதற்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. ராகுகாலம், யமகண்டம், நட்சத்திரம், திதி எதுவுமே பார்க்க வேண்டாம். அதில் வந்து எதுவுமே பார்க்காம ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இந்த வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தலையானால் 21ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைகாசி 21ஆம் தேதி அது வருது. இந்த நாளில் வந்து உங்களுக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். கார்த்தால ஒரு 9 நாழி கழித்து கண் விழிக்கிறார். 9 நாழினா கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மணி நேரம் கழித்து, கரெக்டாக ஒரு 9 மணிக்குன்னே வச்சுக்கோங்களேன். 9, 9:10, 9:15 மணிக்கு வச்சுக்கோங்களேன். 9:15லேருந்து ஒரு 90 நிமிஷம் 10:45 வரலும் உண்டான நேரத்தில் வந்து அவர் கண் விழிச்சுட்டு இருக்கார். அந்த விழித்த நேரத்தில் வந்து இந்த 2:18 நிமிஷம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து மனை அடி பூஜை போடுறது இதெல்லாம் பண்ணினீங்களே ஆனால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த வைகாசி மாதம் 21ஆம் தேதி, வைகாசி 21ஆம் தேதின்றது வந்து ஜூன் 4ஆம் தேதி, 4/6/2022 அந்த அன்னைக்கு வந்து வாஸ்து நாள் அப்படின்னே போட்டிருக்கோம் கேலண்டர்லேயே. அதனால் அன்றைக்கி கார்த்தால ஒரு 9:15லேருந்து 10:45க்குள்ளே நீங்கள் வந்து அந்த வாஸ்து இதுவே பார்த்துடுறது நல்லது. அதே மாதிரி 20ஆம் தேதி காஞ்சி அதாவது வைகாசி 20ஆம் தேதி காஞ்சி பெரியவரனுடைய அவதார தினம். அன்றைக்கி வந்து 3ஆம் தேதி வரும். 2ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா வைகாசி விசாகம் வரும். அது வந்து மகா பெரியவர் ஜெயந்தின்னே போட்டிருக்கோம் 2ஆம் தேதி. 3ஆம் தேதி வந்து உங்களுக்கு 2ஆம் தேதி பார்த்தீங்களேன்னா உங்களுக்கு வந்து நம்மாழ்வார் வைகாசி விசாகம் அன்றைக்கி அவர் அவதாரம் பண்ண நாளாக கருதப்படுகிறது. சடாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அவரை வச்சு தான் வந்து இது பண்ணுறது. அதனால் வந்து நம்மாழ்வாரின் அவதார நாளாக இதை கொண்டாடப்படுகிறது. இதற்கு மேலே வந்து இந்த மாதத்தில் ஏற்கனவே நம்ம பௌர்ணமி, அமாவாசை யோகங்கள் பற்றிலாம் சொல்லியிருக்கோம். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் என்னென்ன மாற்றங்கள்னால் வந்து என்ன பலன்களை கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு எளிய பரிகாரங்கள் என்ன, சந்திராஷ்டம நாட்கள்லாம் என்ன, அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத இப்போ வரிசைப்படுத்தி ஒன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துலையே அவருடைய நட்பு வீட்டில் இருக்கார். மிகப்பெரிய ஏற்றம். ராசிக்கு 2ஆம் அதிபதியோடு 2ஆம் அதிபதி வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல நீச்சப்படுறார். அதனால் என்ன வரும் அப்படின்னா குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். பணவரவு அதிகமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து தனகாரகன் அவரே ராசிநாதன். பணவரவு அதிகமாக இருக்கும். குழந்தைகளுக்காக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக, ரொம்ப அதிகமாகவே இருக்கும். 12ஆம் இடத்துல சனி பகவானும் சேர்ந்து இருக்கார். வாக்கு, தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் தடித்த வாக்குகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாக்கில் மேன்மை இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தீர்களேயானால் உங்களுடைய 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து 3ஆம் இடத்துல வந்து இருக்கிறதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போகிறதும், 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல 4க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனாலும் கண்டிப்பாக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிதாக நீங்கள் வந்து ஏதாவது வீடு, வாகனம் இதுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதத்தில் நிச்சயமாக பண்ணுவீங்க. கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசிநாதனே பார்க்கறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி உண்டு. அது வந்து சுக்கிர பகவானாலும் பார்க்கப்படுறது. அதுதான் ஒரு பெரிய விசேஷம். என்ன அப்படின்னா தொழிலில் பார்த்தீர்களேனால் 10ஆம் இடத்துல பார்த்தீர்களே சொந்தமாக காசு போட்டு பண்ணக்கூடிய தொழிலில் சுக்கிர பகவானும் குரு பகவானும் வந்து 10ஆம் இடத்தை பார்க்கறது நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறோம். அதுவும் வந்து பார்த்தீர்களேனால் இந்த சாஃப்ட்வேர் சைடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் சைடு பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, தங்கம் முதலீடு பண்ணி பண்ணுறவங்க, அதை தவிர வந்து வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
தங்கம் வந்து விலை உயரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வைகாசி மாதம் இருக்கும். பாருங்கள், இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சில நேரத்தில் வந்து 2ஆம் அதிபதியும் நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கொஞ்சம் ராகு வந்து வாயில் வந்து கண்டிப்பாக வார்த்தைகளில் மிஞ்சி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுக்காக ராகு பகவானுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் இல்லை ஆஞ்சநேயர் கோவிலில் போய் கருப்பு உளுந்து கொஞ்சம் தானம் கொடுத்துட்டு வாங்க. கருப்பு உளுந்து உங்களால் முடிஞ்சது தானம் கொடுத்துட்டு வந்தீங்களே ஆனால் கண்டிப்பாக அந்த ராகுவுக்கு உண்டான பிரச்சனைகள் கண்டிப்பாக கம்மியாகும் அப்படின்றத சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீர்களேயானால் 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். போட்டித் தேர்வில் நிச்சயம் வெற்றி உண்டு. கவர்மெண்ட் வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக கிடைக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட முகவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். செல்வாக்கு அதிகமாகக்கூடிய காலகட்டம். உங்களுடைய பேச்சில் நளினம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்தையும் வந்து குரு பகவானை பார்த்துடுறதுனால தீராத நோய்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் புதனுடைய சஞ்சாரம் செவ்வாயினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஐயா சொல்லுவாங்க. புதனோட சஞ்சாரம் செவ்வாயோட சஞ்சாரம். இப்போது மீன ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியாகியவர் புதன். அந்த புதன் குருவோடு சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கார். அந்த 2ஆம் இடத்துல இருக்க போகிறது வந்து ஒரு 15-16 நாளைக்கு தான் இருக்கார். அதாவது 15 நாள் 16 நாளுங்கிறது 1/6/2023 அன்னைக்கு அவர் வந்து இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த 3ஆம் இடத்துல ஏற்கனவே வந்து சூரிய பகவான் இருக்கார். அப்போ 3ஆம் இடத்துக்கு போகிற போது தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போயிடுறதுனால ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த புதன். ஏன்னு கேட்டால் 4க்கும் 7க்கும் உடையவர். அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். 4ங்கிறதும் ஒரு கேந்திரம், 7ங்கிறது ஒரு கேந்திரம். அந்த 2 கேந்திரத்துக்கும் ஆதிபத்தியம் உடையவர். இப்போ தற்சமயம் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கிறத விட 3ஆம் இடத்துக்கு போகிறது தான் மிக மிக சிறப்பு. அப்போ 3ஆம் இடத்துக்கு போகிற போது அங்கே வந்து 5ஆம் இடத்து அதிபதியாகிய சூரியன் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் அங்கே இருக்கார். அப்போது வேலை வாய்ப்புகள், தொழில்துறைகள் இதெல்லாம் நல்லா வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் இருக்கும். அப்போது அது வந்து மிகச்சிறப்பு. அப்போ செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் வந்து இவங்களுக்கு வந்து தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போது தனஸ்தானாதிபதி இவங்களுடைய ராசியாதிபதி குரு. அந்த ராசியாதிபதி குரு தான் தனகாரகன். அப்போ தனகாரகனாகியவன் வந்து தனஸ்தானத்துக்கே போயிருக்கார் செவ்வாயோட வீட்டிலேயே. அந்த தனஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று போய் 5ஆம் இடத்துல இருக்கிறது வந்து அவ்வளவு சிறப்பில்லை. அது எவ்வளவு வருமானம் வந்தாலும் அது விரயங்களாகி போயிடும். அந்த விரயங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்காக 2வது வந்து இவங்களுக்கு வந்து 7.5 நாட்டு சனியும் இவங்களுக்கு ஆரம்பமாக இருக்குது. அப்போ விரயங்கள் ஆகும். அந்த விரயங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் வந்து 30/5 அன்னைக்கு வந்து அவர் வந்து இந்த ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ நீச்சம் பெற்ற செவ்வாயோடு சேர்றாரு. அப்போது தைரிய வீரிய ஸ்தானாதிபதி ஆகியவர் வந்து 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு அதனால வந்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பாங்க. மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கேஎஸ் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக செலவுகள் அதிகமாக ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம், 2ஆம் அதிபதி வந்து 5ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக ஒரு பிரச்சனைகள், அதாவது செலவுகள் அதிகமாக இருக்கும். சனி பகவானும் 12ஆம் இடத்துல இருந்து 7.5 சனி ஆரம்பிக்கிறதுனால செலவுகள் வீண் விரைய செலவுகள் நிச்சயமாக இருக்கும். சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் வந்து சுற்றுலாவையும் குறிக்கும், வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் குறிக்கும். அதனால் சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கண்டிப்பாக வந்து இந்த சுற்றுலாவின் மூலியமாக பண விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறோம்.
மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் வந்து இருக்கிறது வந்து அதாவது வீரிய விரய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த மாதத்தில் வந்து எந்தெந்த நாட்களில் வந்து முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது, அதாவது சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன வருது அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். நல்ல அற்புதமாக சொன்னீங்க. இப்போது சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துக்குரிய நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டமம். அப்போது சந்திரன் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 8ஆம் இடத்துல வந்து சந்திரன் சஞ்சரிக்கிற போது அவங்களுடைய மனநிலை வந்து ஒரு நிலைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் புதியதான முயற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டாம், வெளிநாடு வெளியூருக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சுபகாரியமும் இந்த நாட்களில் செய்ய வேண்டாம்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போனதை இப்போ வந்து நாங்கள் வந்து பார்க்குற போது அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு போனதெல்லாம் ரொம்ப சரியாக இருக்குது. அதுகளை நாங்கள் நடைமுறைப்படுத்தி பார்க்குற போதும் சரியாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ சுபகாரியம் ஒரு கல்யாணம் வைக்கணும்னா வந்து கேட்குறீங்க, சந்திராஷ்டம தினமாக இருக்குது வேண்டான்னு சொல்லிடுறோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த வம்பு வழக்கு அதெல்லாம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து கோர்ட்டு கேஸ் வந்து வருது அப்படின்னா, வாய்தா வந்திருக்கு அப்படின்னா அந்த தேதிகளில் வந்துடும். இல்லைன்னா ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுப்பீங்க, டிக்கெட் வந்து நீங்கள் கேட்குற தேதிக்கு டிக்கெட் இல்லைன்னா மறுநாள்னு பார்த்து போடுறதில்ல அந்த சந்திராஷ்டம தினங்களாக வந்துடும். அந்த மாதிரி இருக்கிற போது மாத்திரம் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு போகிறதுக்கு சில பரிகாரங்களை ஐயா சொல்லுவாங்க. இப்போ சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு என்றைக்கு வருதுங்கிறத பார்ப்போம். இந்த மீன ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமங்கிறது வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் வருது. இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும், எந்த ஒரு வெளியூர் பயணங்களோ இல்லைன்னா கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்ததுன்னா மாற்றி வச்சுக்கலாம்னு சொன்னால் மாற்றி வச்சுக்கிறதே ரொம்ப நல்லது. அப்படி முடியாத பட்சத்துக்கு இந்த 2 காரியத்துக்கு மாத்திரம்தான், கோர்ட்டு கேஸ் இந்த வம்பு வழக்கு அதுக்காகவோ அல்லது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இருக்கிறத தவிர்க்க முடியாதுங்கிறதுக்காக சில பரிகாரங்களை ஐயா சொல்லுவாங்க. அதுகளை பண்ணுனா அந்த சந்திராஷ்டம தினத்தினுடைய தாக்கங்கள் குறைஞ்சிருக்கும், அதனுடைய வீரியம் குறையும். அதுகளை செய்துட்டு நீங்கள் பயனடைய வேண்டியது ஐயா சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இப்போ சந்திராஷ்டமத்துக்கு அப்படின்னு பார்த்தீர்களேனால் எளிய பரிகாரம் அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சந்திரனுக்கு உண்டான திரவ பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் சர்க்கரை போட்டு பெருமாளுக்கு காமிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றதன் மூலியமாக கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம். அதனால் என்ன அப்படின்னா, நீங்கள் எடுத்து வேலைகள், அதாவது வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டீங்க, அதை வந்து மாற்ற முடியாதுன்றத பட்சத்தில் நீங்கள் இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சுட்டு, அதாவது ஒரு 1/2 டம்ளர் பசும்பாலை சாப்பிட்டுட்டு போகிறதன் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றமும் தடங்கள் சந்திராஷ்டமத்தினால் வராமலும் இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். இதற்கு மேலே பார்த்தீர்களேயானால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களேயானால் ராகு பகவானுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், ராகு பகவானுக்கு கண்டிப்பாக கருப்பு உளுந்து தானம் கொடுக்கறதன் மூலியமாக ராகு பகவானின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் கம்மியாகும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வியாழக்கிழமை குரு ஹோரையில், அதாவது காலையில் சூரிய உதயம் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு வெத்தலை மாலை போட்டுட்டோ இல்லைன்னா ஆஞ்சநேய பெருமாளுக்கு வந்து ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு வர்றதன் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதமான வைகாசி மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும். இந்த மீனராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம் நல்ல ஒரு பொன்னான மாதமாக இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.